சொல்லுங்க சார். பியூஷ் மனுஷ் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இன்றைய தேதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்தாலும் கூட மத்தியில் ஆள்வது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறதுனால நீங்க இங்க சட்டமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு ஆளுநரால் எலெக்ஷன் முடிந்த பிறகு தமிழ்நாடு அரசை சட்டப்பேரவையை ஹானரபிள் கவர்னர் டிசால்வ் பண்றாரு. டிசால்வ் பண்ண பிறகு சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து கடிதம் வருகிறது. என்ன கடிதம் வருது? நீங்க வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ல வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாநிலத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பாலிசிஸ் இருக்கு. அதை தான் இவ்வளவு காலமாக மாறி மாறி ஆண்ட இந்த பார்ட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க ஒரு நேஷனல் பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை இவர்கள் மறுத்து இருக்கிறார்கள். மசோதா நிறைவேற்றியிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிசைட் பண்ணுறதுக்காக. அது வேணான்னு முடிவு எடுத்துருக்காங்க. இப்படி நிறைய இருக்குது. இதையெல்லாம் அதே நிலைப்பாட்டில் கொண்டு செல்வது அவசியமா அப்படிங்கிற கேள்வி நான் வைக்க விரும்பல. ஆனால் கொண்டு செல்லக்கூடியது ரொம்ப கஷ்டமானதா இருக்குமா இந்த கவர்மெண்ட்டுக்கு? ஆமா, கண்டிப்பா வெரி டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் இன்டென்ட்டே இருக்காது. இன்டென்ட் தான் பெரிய கொஸ்டினே. இப்போ அந்த முஸ்தபா எம்எல்ஏ நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் ஹிந்தியில பேட்டி கொடுக்கிறாரு. இன்னொருத்தங்க அந்த அம்மா கீர்த்தனா, அந்த அம்மா ஹிந்தியில பேட்டி கொடுக்குது. சரி, இப்ப சார் எனக்கு வந்து எனக்கு ஹிந்தி தெரியும். நான் ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஹிந்தியில வீடியோ போடுறது இல்ல. சரி, ஆஸ் அ பிரின்சிபல் நான் பேசவும் மாட்டேன். வீட்டுல பேசுறோம், பட் நான் பொது தளத்துல பேச மாட்டேன். ஏன்னா ஹிந்தி ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு. ஓகே, இது ஒரு குழந்தை கூட புரியும், குழந்தைக்கு கூட புரியும். நம்ம அதை ஹிந்தினால என்ன ஆபத்து இருக்குன்னு நம்ம அதுக்குள்ள விவாதத்துல போக தேவையில்லை. சரி, பட் ஹிந்தி ஒரு ஆபத்து இருக்கு, நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இவங்க வந்து வந்த உடனே ஹிந்தியில பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அந்த மிஸ்டர் வெங்கட்ராமன் ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்களா? ஐ திங்க் போர்ட்ஃபோலியோ அலோகேட் ஆச்சா தெரியல எனக்கு. ஆகல பட் ஆகல. வந்த நியூஸ் பிரகாரம் ஸ்கூல் எஜுகேஷன் அவர்கிட்ட கொடுக்க போறாங்கிறாங்க. சரி, அவர் பேசுற பேச்சு பழைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பகிரங்கமா இருக்கு. ஓகே, பார்ப்பனியத்தினால எந்த பயமும் இல்ல, எது நடக்க போறது. அப்போ சன்ஸ்கிருத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஃபர்கெட் ஹிந்தி, ஓகே, சன்ஸ்கிருத்தே வந்துரும். ஓகே. இந்த தமிழ் தாய் பாட தேர்ட் பொசிஷன் கொடுத்ததுக்கு ஒரு அதிகாரி ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும்ல. ஓகே, கவர்னர் டேப் ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டார்ல. அதுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும்ல, அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ல. புரியுது. அத கூட சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாருன்னா ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும். சரி, ஒரு இனிஷியலா ஒரு பரபரப்புல இருப்பாங்க. ஒரு புது கவர்மெண்ட் வந்த உடனே இவரை மாத்த அவரை மாத்த, அது தூக்கு இது தூக்குன்ட்டு ரைட் ரீசன் தூக்குறதுக்கு. சரி, ஒருத்தர் தமிழ் தாய் வாழ்த்து தேர்ட் பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு, இன்சல்ட் பண்றாரு. அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ணுங்க, அர்த்த தாட்டி பாத்துக்கோனா அது என்ன அர்த்தம்? ஓகே. சோ அதனால இந்த பிரஷர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் ஓகே டு இம்ப்ளிமெண்ட் இட்ஸ் வேரியஸ் டிராகோனியன் ஸ்கீம்ஸ், அது பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கும். ஓகே. விஜய் அண்ட் ஹிஸ் கேபினட், விஜய் அண்ட் ஹிஸ் டீம் பொறுத்த வரைக்கும் அது எந்த விதமான ஒரு கான்பிடன்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகே. பேச கூட இல்ல அதை பத்தி. ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் பேசணும், நீங்க பண்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் பேசணும். வீராப்பாச்சி பேசணும், அது கூட இல்ல. ஓகே, ஓகே.